ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 58. அபிமன்யு தன் கோபத்தை அடக்கியபடி, இங்க பாரு, நான் யார்கிட்டையும் என்னை பற்றின எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இவளுக்காக தான் என்று யாழினியை காட்டியவன், என்னை பற்றி வெளியில் 1000 பேர் தப்பான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் என்றைக்குமே கவலைப்பட்டதும் இல்லை. அவங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக மதித்ததும் கிடையாது. அந்த 1000ல் ஒன்றாதான் நான் உன்னையும் பார்க்குறேன். ஆனால் இவளுக்கு அப்படி கிடையாது. இவளுக்காக தான் நீ ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு உன் வாயாலேயே கிளியர் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, அப்புறம் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் என்று தன் ஒற்றை புருவத்தை தூக்கி மிரட்டும் தோணியில் கூறவும், அருகில் இருந்த யாழினிக்கே அபிமன்யுவின் கோபத்தை கண்டு சற்று பயம் ஏற்பட, எதிரில் இருக்கும் பிரியாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. அபிமன்யுவின் இந்த பரிமாணத்தை முதல் முறை பார்ப்பதால் வெடவெடத்து போய் அமர்ந்திருந்தாள் பிரியா. தேவையில்லாமல் அவசரப்பட்டு விட்டோம் என்று மூளை உரைத்தாலும் காலம் கடந்த சிந்தனை என்று மனம் கூறியது. என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்தபடி அமர்ந்திருந்தாள் பிரியா. பிரியாவின் அமைதி மேலும் அபிமன்யுவிற்கு கோபத்தை தூண்ட, டேபிளின் மீது ஒரு தட்டு தட்டியவன், இடியட், உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்க, வாயை திறந்து சொல்ல மாட்ட என்று கத்தவும் மற்ற மேசையில் இருந்த அனைவரும் இவர்களையே வேடிக்கை பார்த்தனர். அதனால் யாழினி எங்கே திட்டி விடுவானோ என்ற பயத்தோடு அபிமன்யுவின் கையை பற்றியவாறு, எல்லாரும் பார்க்குறாங்க மாமா, ஆஃபீஸ்க்கு போய் பேசிக்கலாமே என்றாள் மெதுவான குரலில். அதற்கு அபிமன்யு யாழினியை கனிவாக பார்த்தவன், அவகிட்ட சொன்னதுதான் உனக்கும். நான் யார்கிட்டையும் என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஆனால் நீ எனக்கு அப்படி கிடையாது. யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ என்றான் தன் கையை பற்றி இருந்த அவளின் கையில் அழுத்தத்தை கொடுத்தவாறு. இதையெல்லாம் பார்த்த பிரியாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபம் கட்டுக்கடங்காமல் தலைக்கேற, பிரியா, இங்க பாருங்க அபி என்று ஆரம்பிக்கும் பொழுது அவளின் உரையாடலுக்கு நடுவே புகுந்தவன், கால் மீ சார் என்றான் வெட்டுவதைப் போல் பார்த்தபடி. அதில் அவமானமடைந்த பிரியா, ஓகே சார், உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நான் உங்களை 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். உங்களோட சிச்சுவேஷன் இப்போது என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அந்த பொண்ணும் கல்யாண மண்டபத்திலேருந்து ஓடி போயிட்டா. மற்றவங்க முன்னாடி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இல்லைனா உங்களோட தகுதிக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத இவளை போய் நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ண போகிறீங்க? உங்கள் படிப்பு என்ன, அவளோட படிப்பு என்ன? நான் ஒத்துக்கிறேன், பார்க்க ஆள் கொஞ்சம் அழகாக தான் இருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி இவகிட்ட வேற எதுவும் இல்லை. நீங்கள் மட்டும் இவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ இவ இருக்க இடத்தில் நான் இருந்திருப்பேன். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக என்னால் மட்டும்தான் இருக்க முடியும். ஆஃபீஸ்க்கு வந்து கேம் விளையாடிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவளால் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க முடியுமா? இப்போ கூட எதுவும் டிலே ஆகலை. ப்ளீஸ், நீங்கள் இவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் முன்னாடி உங்களுக்கு மரியாதை கொடுக்குற எல்லாருமே உங்கள் பின்னாடி உங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அதுக்கு முழு காரணம் இவ தான். நம்ம லைஃப் பார்ட்னரை பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையும். இப்படி ஒரு பார்ட்னர் உங்களுக்கு தேவையா என்று யாழினியை கை காட்டினாள். யாழினிக்கு அவமானத்தில் முகம் கருத்து விட்டது. பிரியா, இவ சந்தோஷமாக தான் இருப்பா. ஏன்னா இவளுக்கு கிடைச்ச வாழ்க்கை இவ கனவுலையும் நினச்சி பார்க்காத அளவுக்கு பெருசாக இருக்குது. நல்ல பணக்கார பையன், நல்லா படிச்சிருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, வேற என்ன வேணும் இவளுக்கு? இவளுடைய தகுதிக்கு மீறின வாழ்க்கை கிடைச்சிருக்குன்ற சந்தோஷத்தில் இருக்கா. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ், எனக்காக. ஐ லவ் யூ ஸோ மச். இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? தன் கண் முன்னேயே தன் கணவரை வேறொரு பெண் காதலிக்கிறேன் என்று கூறுகிறாள். அதை தடுக்க முடியாமல் இருக்கிறோமே. அவள் கூறுவதும் சரிதானே. இவருடைய தகுதிக்கு நாம் கொஞ்சமும் பொருத்தம் கிடையாது. இவள் மட்டுமா கூறுகிறாள்? தன் உடன் பிறந்த சகோதரியும் தானே கூறுகிறாள். மேலும் அனைவரும் நம்மால் தான் அபிமன்யுவை கேலி செய்கிறார்களோ என்ற குற்ற உணர்ச்சியும் தோன்றியது. யாழினி அவமானத்திலும் தாழ்வு மனப்பான்மையிலும் கூனி குறுகியபடி அமர்ந்திருக்க, அபிமன்யுவிற்கு கோபத்தில் கண்கள் சிவந்து விட்டது. கை விரல்களை மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவாறு அமர்ந்திருந்தவனால் இதற்கு மேல் முடியவில்லை. அபிமன்யு, ஷட் அப் இடியட், ஹவு டேர் யூ டு டாக் லைக் திஸ்? அதுவும் என் வைஃப் முன்னாடி. உனக்கு அசிங்கமா இல்லை? ஏற்கனவே கல்யாணமானவனை போய் ப்ரொப்போஸ் பண்ணுற? சி என்று தன் முகத்தை சுழித்தான். அதில் பிரியாவிற்கு அவமானமாகி போக, பிரியா, உங்களுக்கு கல்யாணமானது என்னோட தப்பு இல்லையே. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தானே இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்கலையே என்று மேலும் கேள்வி எழுப்ப, அபிமன்யு, யார் சொன்னா? நான் இவளை 1 இயராக லவ் பண்ணி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணேன்.
அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. யாழினிக்கு இப்போதுதான் மனது ஆஸ்வாசம் அடைந்தது. ஏனென்றே தெரியாமல் பிரியா தானும் அபிமன்யுவும் காதலிக்கிறோம் என்று கூறியது முதல் வேதனையாக உணர்ந்தவள் இப்பொழுதுதான் நிம்மதியாக உணர்கிறாள். அது ஏன் என்று அறிந்து கொள்ள எண்ணியிருந்தாலே அபிமன்யுவின் மேல் அவள் கொண்டிருக்கும் காதலை உணர்ந்திருப்பாள். அபிமன்யு, வெயிட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். பட் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். அண்ட் ஒன் மோர் திங், என் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் இப்படி பேசினதால் நான் உங்களை இந்த ஆஃபீஸ் விட்டு அனுப்ப மாட்டேன். என் ஒய்ஃபை ஹர்ட் பண்ண உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணும்ல என்று சற்று இடைவெளி விட்டவன் யாழினியை பார்த்து, நீ சொல்லு பேபி டால், இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்று இலகுவாக கேட்டான். அபிமன்யுவின் அழைப்பில் யாழினிக்குத்தான் அங்கு அமர்வதே பெரும் அவஸ்தையாகி போனது. இதில் எங்கே பதில் கூறுவது? யாழினி அது என்று திணறியபடி அமர்ந்திருந்தாள். அபிமன்யு, ஓகே ஓகே, நீ ஒரி பண்ணிக்காத, உனக்கெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணவே தெரியாதே என்று பிரியாவை பார்த்தபடி கூறியவன், ஓகே பிரியா, நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். அப்போதானே நாங்கள் 2 பேரும் நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது, வி ஆர் இம்பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட்னு உங்களுக்கு தெரியும். அதுவே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ என்று கூறிவிட்டு யாழினியின் கையை பிடித்தவன் தன்னோடு அழைத்து கொண்டு தான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்று வெளியேறிவிட்டான். யாழினி மனதிற்குள், இவர் பிரியாவை லவ் பண்ணலை போல இருக்கே, இது தெரியாமல் பாவம் நம்ம வேற சண்டை போட்டுட்டோம். நமக்காக சப்போர்ட் பண்ணி தானே பிரியா கிட்ட பேசினார். என்னடி நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பேசிட்டியே என்று மனதிற்குள் புலம்பியபடி வந்தவள் அபிமன்யு கார் கதவை திறந்துவிட்டு ஏறு என்று கூறியதையே கவனிக்கவில்லை. அபிமன்யு ஏதோ சிந்தனையில் இருந்த யாழினியின் பக்கவாட்டாக கை கொடுத்து தன்னோடு இருக்கியபடி, என்ன என்னை பற்றி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க என்றான் அவளின் காதுகளில் கிசுகிசுப்பாக. அபிமன்யுவின் திடீர் அணைப்பில் பதறிய யாழினி, என்ன பண்ணுறீங்க நீங்கள், யாராவது பார்த்துட போகிறாங்க, கையை எடுங்க என்று அவனை தள்ளிவிட்டு 2 அடி பின்னே சென்று நின்றாள். அபிமன்யு, உன்னை ஹர்ட் பண்ணதுக்காக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, என்ன நீ ஹர்ட் பண்ணல, ஸோ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே என்று சிறிது நேரம் யோசித்தவன், சரி காரில் ஏறு, வீட்டுக்கு போய் கொடுத்துக்கலாம் என்றவனின் கண்கள் சிறிது நேரம் யாழினியின் இதழிலேயே நிலைத்து நிற்க பதட்டமாக யாழினி அவசரமாக சாரி என்று கிசுகிசுத்து விட்டு காரினுள் ஏறிக்கொண்டாள். பிறகு வீட்டிற்கு சென்றதும் அபிமன்யு அறைக்கு சென்றுவிட யாழினி அறைக்கு செல்லாமல் இருக்க வேண்டி வீட்டில் உள்ளவர்களிடம் வளவளத்து கொண்டே ஹாலிலும் கிச்சனிலும் மாற்றி மாற்றி இருந்தாள். அன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தி, விசாலாட்சி, ஷைலஜா யாரும் நேரடியாக யாழினியை பேசுவது இல்லாவிட்டாலும் மறைமுகமாக யாரும் இல்லாத போது பேசுவதும் பார்க்கும் போதெல்லாம் முறைப்பதும் தவறுவதில்லை. ஆனால் அதையெல்லாம் யாழினி பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. முடிந்தவரை அவர்களிடம் தனியாக சிக்காமல் தப்பித்து கொண்டிருந்தாள். ஆரணி, அம்மா காலேஜ் போகிறதுக்கு ஷாப்பிங் பண்ணணுமா? ஆரியன், என்னது ஷாப்பிங்கா? உன்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, அப்புறம் எதுக்கு ஷாப்பிங்? ஆரணி, நீ சும்மா இரு. காலேஜ் போகிறது என்ன ஸ்கூல் மாதிரி யூனிஃபார்ம் போடணும்னு நினச்சிட்டியா? டெய்லி காலேஜுக்கு ட்ரெஸ் போடணும், அதுக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டாமா? மீரா, சரி சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க, நாளைக்கு ஷாப்பிங் போகலாம். ஆரணி, தேங்க்யூ மாம் என்று மீராவை கட்டி அணைத்தவள், இன்னும் 1 வீக் தான் இருக்குது காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுக்குள்ளே எல்லாம் வாங்கிடணும். யாழினி, நீயும் எங்கள் கூட வா. யாழினி, நானா? நான் எதுக்கு? மீரா, கல்யாணம் ஆனதிலிருந்து நம்மளும் எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம், எல்லாருமே சேர்ந்து போகலாம், நீயும் வாமா. இவர்களின் பேச்சுவார்த்தையை கவனித்தபடி கீழே இறங்கி வந்த அபிமன்யு டைனிங் ஹாலில் வந்து அமர்ந்தான். இப்படி இவர்கள் பொதுவான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது அபிமன்யு பெரும்பாலும் அவர்களுடன் இணைந்து கொள்ள மாட்டான். தனியே ஹாலில் அமர்ந்து விடுவான். இன்று அனைவருடனும் சேர்ந்து டைனிங் ஹாலில் அமர்ந்திருப்பது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. மீரா, என்ன அபி, ஏதாவது வேணுமா? அபிமன்யு, நத்திங் மாம், சும்மா தான் வந்தேன். மீரா சிரித்த முகமாக, சரிப்பா என்றார். அபிமன்யு, ஆரணி, உன்னோட காலேஜ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எப்போ ஷாப்பிங் பண்ண போகிற? ஆரணி, நாளைக்கு போகலாம்னு அம்மா சொன்னாங்கண்ணா. அபிமன்யு, நாளைக்கா என்று சிந்தித்தவன், எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ 2 டேஸ் கழித்து போகலாம், நானும் வரேன். அபிமன்யு கூறியதை கேட்ட குடும்பத்தினர் அனைவரும் ஆச்சரியமாக அவனை பார்க்க, ஆரியன், அண்ணா நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். அபிமன்யு, தெரியுமே, அதான் ஆரணி சொல்லிட்டாளே. ஆரியன், ஷாப்பிங் எல்லாம் நீங்கள் பொதுவாக வரமாட்டீங்களே என்று இழுத்தபடி யாழினியை பார்க்க, யாழினி மனதிற்குள், என்ன ஏண்டா பார்க்குற லூசு என்று ஆரியனை திட்டினாள். அபிமன்யு, எனக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஆரியன், என்ன உங்களுக்கா என்றான் ஆச்சரியமாக. அபிமன்யு, ஏன் நான்லாம் ஷாப்பிங் பண்ணக்கூடாதா? ஆரியன்,
அதுக்கு இல்லைன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் போனதே கிடையாது. அதான் கேட்டேன். அபிமன்யு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறதா தானே இப்போ பிளான் பண்ணீங்க. அதான் சரி நம்மளும் போகலாம்னு தோணுச்சு. மீரா, அவன் கிடக்கிறான் விடு அபி, ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். நீயும் வா, எல்லாரும் சேர்ந்து போகலாம். அபிமன்யு, ஓகே மாம். 2 நாட்கள் எப்படி போனது என்று யாழினிக்கு தெரியவில்லை. அபிமன்யு பனிஷ்மெண்ட் என்னும் பெயரில் யாழினியை சீண்டுவதும் அவனிடம் இருந்து தப்பிப்பதுமே யாழினிக்கு பெரும் பாடாகி போக இப்படியே 2 நாட்கள் கடந்து விட்டது. வள்ளியம்மை பாட்டி, நான் எதுக்குமா, நீங்கள் மட்டும் போயிட்டு வரக்கூடாதா? ஆரணி, பாட்டி, அண்ணா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லார் கூடவும் சேர்ந்து ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்தால் ஜாலியாக இருக்கும்ல, ஃபேமிலியாக போயிட்டு வரலாம். மீரா, ஆமாம்மா, இப்போ நானும் தான் எதுவும் வாங்க போகிறதில்ல, சும்மா வாங்க போயிட்டு வரலாம். ஆரியன் யாழினியை பார்த்தவாறே, ஆமாம் பாட்டி, நீங்களும் கண்டிப்பாக வரணும். நம்ம கூட எப்போவுமே வரமாட்டேன்னு சொல்கிற அண்ணன் அவரே வரேன்னு ஒத்துக்கிட்டார். அவர் யாருக்காக என்ன ஷாப்பிங் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும்ல என்று நக்கல் குரலில் கூற, பாட்டி சும்மா இருடா, அவளை கிண்டல் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு என்று அவன் தோளில் ஒரு அடி போட்டார். யாழினி, நல்லா சொல்லுங்க பாட்டி, எப்போ பார்த்தாலும் என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். மீரா, சரி சரி, அபிக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரான்னு கேளு. ஆரியன், அண்ணா டைரக்டாக ஷாப்க்கு வரேன்னு சொல்லிட்டாரு மாம். மீரா, சரி, அப்போ நாம் கிளம்பலாம். இவர்களின் கார் நேராக பெரிய மாலிற்கு சென்றது. யாழினிக்கு இதுவே முதல் முறை மாலை பார்ப்பது. சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் யாழினியிடம், என்ன அப்படி பார்க்குற? யாழினி தன் பார்வையை சற்றும் அகற்றாது கடைகளை வேடிக்கை பார்த்தவாறு, இது என்ன கடை ஆரி, இவ்வளவு பெருசா இருக்கு என்றாள் ஆச்சரியமாக. ஆரியன், இது மால் யாழ், இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததில்லையா என்று சந்தேகமாக கேட்டான். யாழினி, ஓ மாலா, இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல, எவ்வளவு பெருசாக இருக்கு என்றாள் ஆச்சரியமாக. ஆரணி, இங்கே எல்லா ஷாப்ஸும் ஒரே இடத்தில் இருக்கும் யாழ், நம்ம ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனியாக போக வேண்டாம். யாழினி, அப்படியா என்றவள் அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்ப்பதிலேயே பிஸியாகிவிட்டாள். ஆரியன், ரொம்ப இதுக்கே எக்ஸைட் ஆகாத யாழ், உனக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாழினி சட்டென திரும்பி, சர்ப்ரைஸா, என்னது என்றாள் ஆர்வமாக. ஆரியன், அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்தில் நீயே பார்ப்ப. ஆரணி, ஏய் என்கிட்டயாவது சொல்லுடா. ஆரியன், அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆரணி, அம்மா இங்கே பாருங்க, இவனை ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான் என்று மீராவிடம் சொல்ல, ஆரியன், நடக்கும்போது நீங்களே பாருங்களேன், அதுக்குள்ளே என்ன அவசரம், அப்புறம் எப்படி சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும்? ஆரணி கோபமாக, போடா நீ சும்மா சொல்கிற, நீ வா யாழ் என்று யாழினியின் கையையும் பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டாள். யாழினிக்காக காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.